இந்த வயலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குளோரிஃபை பண்ண மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா இந்த படத்துலயும் ரத்தத்தெல்லாம் நக்குறாப்ல. அவர் ரத்தமா இருக்கும் நக்கறாரு. ஏங்க வெப்பன்ல நக்குறாருங்க. அது ஏதோ ஒரு அது என்னன்னே தெரியல, அது கோடாரி மாதிரி இல்ல, அது என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு மாதிரி ஏதோ மெட்டல் பார்ட் மாதிரி இருக்கு. அதை எடுத்து ஏதோ அடிச்சுக்கிட்டு இருப்பாரு போல, அதை போய் நக்கிட்டு வராரு. அந்த மாதிரி அன்ஹைஜீனிக் பேஸ்ல வாயில வைக்காதீங்க. அது எதுக்கு நான் சொல்றேன்னா 10 விதமான வயிற்று ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ரத்தத்துல அவன் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து ஒரு ஏதோ ஒரு HIV பேஷண்டோ இல்ல ஒரு ஏதோ ஒரு இதா இருக்கான்னு வைங்க, அவனை வெட்டிட்டீங்கன்னு வைங்க. இப்ப அதுல இருக்கும் உங்க நாக்குல ஒரு புண்ணு இருக்கு, ஒரு சின்ன வெட்டு காயம், இதெல்லாம் பாசிபிள். அறிவி படம் பாத்தீங்களா இல்லையா? அது மாதிரி ஏதாவது இந்த மாதிரி வெட்டுற கத்திகளை நக்காதீங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நாளைக்கு இப்ப ரசிகர்கள் பேர ஒரு 4 பேரை வெட்டிக்கிட்டு நக்கிட்டு இருப்பானுங்க, அதையும் ரீல்ஸ் போடுவானுங்க. சோ அதுக்காக நான் சொல்றேன், இந்த மாதிரி கன்ற கர்மாந்திர காட்சிகள் எல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த பெரிய நடிகர்கள் தவிர்த்து விட்டு நடிப்பது சரி. சோ அது இல்லாம ஒரு ஹீரோவா காட்டுறவன் போய் ரத்தத்தை நக்கிட்டு இருக்காங்க.